பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஓவர் நைட்டு ஓட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் பண்ணியிருக்கேன். வாரத்தில் ஒரு நாள் இதை எடுத்துக்குவேன். வாரத்தில் ஒரு நாள் வந்து நம்ம பழைய சாதம் சொல்லுவோம் இல்லைங்களா? அது எடுத்துக்குவேன். ஸோ ஒரு நாள் இட்லி, தோசை, ஒரு நாள் சப்பாத்தி, இல்லைன்னா ஒரு நாள் வந்து பரோட்டா மாரி செய்வேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் ரவா உப்புமா, சேமியா உப்புமா அந்த மாரி. ஆனால் எது செஞ்சாலுமே ஹெல்த்தியாக செய்வேன். ஸோ அதுவரைக்கும் நான் ஹாஃப் இது தான் போட்டிருக்கேன். வாழைப்பழம் தான் போட்டிருக்கேன். ஒரு 4 கிரேப்ஸு. ஸோ எல்லாருமே இந்த டயட் தான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்ல. யாருக்கு என்ன கிடைக்குதோ அத சாப்பிட்லாம். நான் வாரத்தில ஒரு நாள் வந்து இந்த மாரி ஓட் மீல் எடுத்துக்குவேன். இது வந்து 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஓவர் நைட்டே வந்து பால் வச்சு ஊற வச்சுட்டேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். பால் போட்டு ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ காலையில எழுந்திரிச்சு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த போதும் நான் நோ சுகர் சாப்பிட்றதுனால ஸோ இது நான் எனக்கு இதே போதும். இந்த ஸ்வீட் நல்லா மத்தியானம் 12 மணி வரைக்கும் நல்லா பசிக்காம இருக்குங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நம்ம டீ மக் இருக்கும் இல்லைங்களா? அந்த சைஸ் தான் வரும்.